ஹடார் மிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு மை ஹார்ட். ஜிமினோட நியூ ஆஃப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நியூயார்க் சிட்டியில் அது ஒரு மிட் நைட் ஆகிற டைமு. அந்த டைமில் நிறைய பசங்க பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு குடிச்சு கும்மால் அடித்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் அந்த ரோட்டில் ரேஸ் நடக்க போகுது. அது ஒரு பைக் ரேஸு. அந்த ரேஸே இல்லீகலாக தான் நடத்திட்டுருக்காங்க. ஸோ எப்போவுமே அது நைட்டில் மட்டும்தான் நடக்கும். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்டில் 2 பைக் ரேசஸுமே ரெடியாக இருக்காங்க. 2 பேர்த்தோட ஃபேஸுமே தெரில. ஹெல்மெட் போட்டிருக்கறனால ஒருத்தர் பிளாக் கலர் ரேசிங் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, இன்னொருத்தர் ரெட் கலர் ரேசிங் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. இப்போ ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த 2 பைக்கர்ஸுமே வெறித்தனமாக பைக் ஓட்டுறாங்க. நிறைய பொண்ணுங்க ஜிமின் நேம் சொல்லி தான் கத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரெட் கலர் பைக் தான் ஃபஸ்ட்டு வருது, பின்னாடி அந்த பிளாக் கலர் பைக் வருது. ஜிமினும் ஹெல்மெட்டை கழட்டுறாரு. ஃபஸ்ட்டு வந்தது ஜிமின் தான். அப்போ ஸ்மித்தும், ஏண்டா உன்னை ஜெயிக்கவே முடியாது போல், எப்போ பாரு நீயே வின் பண்ணுற. அப்போ ஜிமினை அவனை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு, நீன்னு இல்லைடா, வேறு யார் வந்தாலும் இந்த ஜிமினை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் எப்போவும் ஃபஸ்ட்டில் இருக்கணும் என்ன இருப்பேன். நான் தான் எப்போவும் ஃபஸ்ட்டில் இருப்பேன். இந்த ஜிமினை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. ரொம்ப தாண்டா திமிரு உனக்கு அப்படின்ட்டு அவன் போகிறான். ஜிமினும் சிரிக்கிறாரு. அப்போ 2 பேரும் வந்து பைக்கை வாங்கிட்டு போகிறாங்க. பிகாஸ் ரேஸ்க்கு அப்புறமா பைக் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்களா, அதுக்கோசரம். ஸோ அவங்க எல்லாருமே பைக்கை பார்த்துட்ருக்காங்க. ஜிமினும் அந்த ரேசிங் சூட் எல்லாத்தையுமே மாற்றிட்டு அவரோட ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் வெளியே வராரு. அவரோட காரில் வந்து உட்காடுறாரு. அப்போ இன்னொரு பொண்ணு வந்து காரில் ஏறுறா. ஜிமினும் அவளை பார்த்துட்டு, ரெமி நீ இங்கே என்ன பண்ணுற? ஆவ், எதுக்கடி என்ன அடித்த? அடிக்காமல் உன்னை கொஞ்சுவாங்களா? ஏண்டா எவ்வளோ கால் எவ்வளோ மெசேஜ் பண்ணுற, எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேற? 1 வாரம் ஆகுது, கண்டுக்கவே மாட்டேற. இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? டே என்ன பிரச்சனைனா, அப்பா கிட்ட பேசிட்டேன், நீ வந்து பேசுன்னு சொல்கிறேன்ல. அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம். பிரேக்கப்பா? ஜிமின் என்ன சொல்கிற நீ? என்ன சொல்கிறேன்னா ஆல்ரெடி சொன்னது தானே அப்படின்ட்டு அவரும் காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவள் வேற பார்க்குறா. ஜிமின், நான் எங்கள் அப்பா கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன். உன்னை யாரை கன்வின்ஸ் பண்ண சொன்னது? நான் சொன்னேன்னா உன்னை லவ் பண்ணுறேன்னு? எனக்கு இந்த லவ் மேரேஜ் இதிலலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. உங்ககிட்ட நான் சொல்லவும் இல்லை. சொல்லும் போதே நான் ஜஸ்ட் டேட்டிங் மட்டும்தான் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் நீ தான் ரொம்ப அதிக பிரசங்கத்தனமாக பண்ணி என்னை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை டைம் சொல்லியிருப்பேன் என்னை லவ்வெல்லாம் பண்ணிடாத, டேட் மட்டும் பண்ணுன்னு. ஆனால் நீ தான் கேட்கல. தப்பெல்லாம் உன் மேலே தான். ஆமாம் ஜிமின், என் மேலே தான் தப்பு. உன்னை லவ் பண்ணது நான் பண்ண தப்பு. இப்போ எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற? உனக்கு எனக்கு நடுவில் அப்படி என்ன நடந்துச்சு? எதுவும் நடக்கலை. வெளியில் போனோம், சுற்றணும், சாப்பிட்டோம், வந்தோம், அவ்வளோதானே. இது வரைக்கும் உங்ககிட்ட நான் ஏதாவது அத்துமீறி இருக்கிறேன் இல்லை? அப்புறம் என்ன, என்னை விட்டு போகிறது உனக்கு என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் பார்க்குற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜிமின், புரிஞ்சுக்கோ. நீயே தானே வந்து கேட்ட நம்ம டேட் பண்ணலான்னு. ஆமாம், நான் தான் கேட்டேன், இல்லைன்னு சொல்லியே. அப்போது நீ ரொம்ப ஆட்டிடியூடாக இருந்த. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் டேட் பண்ணேன். இப்படி நீ லவ் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை பார்த்துருக்கவும் மாட்டேன், உன்கிட்ட வந்து பேசியிருக்கவும் மாட்டேன். அப்போ நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன பிடிக்கும்? இங்கே பாரு, இனிமேல் நீ என்ன பண்ணாலும் உன்னை எனக்கு பிடிக்காது, டேட் பண்ணணுன்னு கூட தோணாது. ஒரு டைம் வந்த ஃபீலிங் ஒரு டைம் தான், அதுக்கு மேலே எனக்கு அது வராது. ஸோ இதுக்கு மேலே நீ டைம் வேஸ்ட் பண்ணாத. ஜிமின், ஏன் உனக்கு என்ன பிடிக்கல? ஐயே, ஏன் அழுவுற? இப்போ வரைக்கும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ரெமி. ஆனால் லவ் மேரேஜ் இந்த கேட்டகரியில் நீ வரவே மாட்ட, புரியுதா? எனக்கு ஏற்ற பொண்ணு இந்த உலகத்திலேயே கிடையாது. அப்போ கடைசி வரைக்கும் நீ இப்படி தான் இருக்க போறியா? யார் சொன்னா? அப்படியெல்லாம் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன். அது வரைக்கும் எனக்கு பிடிக்கிற பொண்ணை டேட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு இது தப்புன்னுலாம் தோணலையே. நானா அவங்க கூட ஸ்டே பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் டேட்டிங் தானே. நீ ரொம்ப மோசம். நீ என் மனசோட விளையாடிட்ட. காரை எடுத்து நானே இறங்கி போய்க்கிறேன் அப்படின்றா. ஸோ ஜிமினும் காரை நிறுத்திடுறாரு. அவளும் இறங்கி போகிறா. ரெமி, இங்கே பஸ்ஸெல்லாம் வராது, நீ வா, நான் உன்னை கொண்டு போய் வீட்லேயே ட்ராப் பண்ணிடுறேன். அப்போ அவளும் அவள் ஷூவை கழட்டி கார் மேலே அடிக்கிறா. ஜிமினும் கிளம்பிடுறாரு. அப்போ போகும்போதே ஜிமினுக்கு கால். அம்மா கூப்பிடுறாங்க. மா, டேய் என்னடா அம்மா, எப்போ வருவ? பையன் ஃபோன் அட்டன் பண்ணதுமே பாசமாக பேசலாம்லாம் கிடையாதா, இப்படி கடிக்கிற? அதுக்கு என்னோட பையன் நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அட்டன் பண்ணி பேசியிருக்கணும். ஆனால் அவன் தான் பண்ண மாட்டானே, அதுதான். சரி, நாளைக்கு வந்துடுறேன். நாளைக்கு கண்டிப்பாவா? ஆமாம்மா, நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுறேன். சரி, நீ வரும்போது அந்த ரீமா பொண்ணையும் கூப்பிட்டு வா. ரீமாவா? யாரது? டேய் நீ தானடா சொன்ன ரீமான்ற ஒரு பொண்ணை டேட் பண்ணுறேன்னு. மா, அதெல்லாம் முடிஞ்சு போய் மாத கணக்காயிடுச்சு, இன்னுமா அதை நினச்சிட்ருக்க? அட பாவி, இப்போ எப்படி கழட்டி விட்ட? நான் கழட்டி விடலம்மா, அவள் தான் வீட்டில் பையன் பார்த்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம டேட் பண்ண வேணாம், பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டா. டேய் என்னடா நீ எப்போ தாண்டா கல்யாணம் பண்ணிப்ப? பண்ணிக்கிறம்மா, இப்போ என்ன அவசரம்? சரி, அந்த பொண்ணை கழட்டி விட்டு மாத கணக்காயிடுச்சுன்னு சொல்கிறல்ல, அது வரைக்கும் சும்மாவாக சுற்றிட்டு இருந்த?
இல்லைம்மா, ரெமின்ற ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருந்தேன். சி, ஃபோனை வைடா, உன்னெல்லாம் பெற்றது நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜிமினும் சிரிச்சுட்டே வச்சிடுறாரு. ஜிமின் பற்றி சொல்லணுன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சது பைக் ரேசிங், பாக்ஸிங், அப்புறம் பிஸ்னஸ். எதுலேயுமே தோக்கிறது பிடிக்காது. பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லாத்தையும் அளவாக தான் வச்சுப்பாரு. ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி போயிடுச்சுன்னா உடனே டேட்டிங் கூப்பிட்டுருவாரு. அந்த பொண்ணு நோ சொல்லிடுச்சுன்னா ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணியே டேட்டிங்க்கு கூப்பிட்டுருவாரு. அப்படியேப்பட்ட கேரக்டர் தான் ஜிமின். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பொண்ணு கூடிய ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது கிடையாது. என்னதான் ப்ளே பாயாக இருந்தாலும் அவரோட ஒய்ஃபுக்கு அவரும் உண்மையாக இருக்கணும்ல, அதுக்கோசரம் இதெல்லாத்தையும் பண்ண மாட்டார். இப்போ அப்படியே கொரியாவில் மார்னிங் 4 o'clock ஆகுது. நீங்கள் ஜாகிங் போகிறதுக்காக ரெடியாக இருக்கீங்க. நீங்களும் ஷூலேஸ்லாம் கட்டிட்டு பக்கத்து ஃப்ளாட் கதவு போய் தட்டுறீங்க. அப்போ ஒரு பாட்டிமா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. வந்துட்டியாம்மா, டைமுக்கு வந்துட்ட? ஆமாம், தாத்தாவை வர சொல்லுங்கள், கூட்டிகிட்டு போகிறேன். நீ ஏன் வந்து கூட்டிகிட்டு போயேன்? ஏன் இன்றைக்கும் அவர் வரலையா? வரமாட்டேன் தான் அந்த மனுஷன் படுத்திருக்காரு. நீ வா, நீ வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்றாங்க. நீங்களும் உங்கள் காலை குனிஞ்சு பார்த்துட்டு, இல்லை நாளைக்கு நான் அவரை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. அவங்களும் கூப்பிடுறாங்க, ஆனால் நீங்கள் கண்டுக்கல, நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. ஜாகிங் போகும்போதே காதில் ஹெட்செட்ஸ்லாம் போட்டுட்டு பாட்டு கேட்டுகிட்டே போயிட்டுருக்கீங்க. பார்க்குக்கு போயிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு வந்து பெஞ்சில் உட்காந்து தண்ணி குடிக்கிறீங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்காடுறாரு. நீங்களும் அவரை பார்த்துட்டு, என்ன சார் இப்போல்லாம் சரியாக நீங்கள் ஜாகிங்கே வர்றதில்ல? ஆமாம், கொஞ்சம் வேலை பிஸி ஆகிட்டேன், அதனால தான் வர்றதில்ல. எங்க உங்கள் கூட எப்பவும் ஒரு தாத்தா வருவார், அவர் இன்றைக்கி வரல, அதான் நான் வந்துட்டேன். ஓ, ஓகே அப்புறம் அப்படின்னு ஏதோ பேச வராரு. நீங்கள் கண்டுக்கவே இல்லை, அப்படியே எந்திரிச்சு போயிடுறீங்க. அகைன் ஜாகிங் பண்ணிட்டு உங்கள் ஃப்ளாட்க்கு போயிடுறீங்க. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா கிட்டேருந்து கால், ஃபோன் பார்த்துட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் காலை அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விட்டுடுறீங்க. அகைன் ஒரு 2-3 டைம்ஸ் கால் பண்ணிடுறாங்க. ஆனால் நீங்கள் அட்டனே பண்ண மாட்டீங்க. நீங்களும் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு உங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே வரீங்க. பார்த்தா உங்கள் அம்மா அங்கே தான் நிற்கிறாங்க, கார் மேலே சாஞ்சிக்கிட்டு. அவங்களும் உங்களை பார்த்துட்டு ஹாய்னு கை காட்டுறாங்க. ஆனால் அவங்கள பார்த்ததுமே உங்களுக்கு வேறு டென்ஷன் ஆகுது. நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. அவங்களும் வேகமாக பின்னாடியே ஓடி வந்து உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஹே நில்லு, நீ பாட்டுக்கு போகிற. இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க? எதுக்கு வருவேன்? என் பொண்ணை பார்க்க தான். நான் மட்டும் இல்லை, அப்பா கூட வந்திருக்காரு. அவர் ஒன்றும் என் அப்பா இல்லை, உங்கள் ஹஸ்பண்டு. சரி, ஓகே, ஏன் கோவப்படுற? வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஒன்றும் தேவையில்ல, எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும். உங்களை யார் இங்கே வர சொன்னது? சரிடி, ரோட்டில் நின்று பேச வேணாம், வா காரில் போகும்போதே பேசிக்கலாம். நான் தான் தேவையில்லாங்கிறேன்ல அப்படின்னு கத்துறீங்க. ரோட்டில் போகிறவங்கெல்லாம் உங்களை பார்க்குறாங்க. இந்த சவுண்டு உங்கள் அம்மாவோட ஹஸ்பண்டுக்கு கேட்டுருது. அவரும் வேகமாக வராரு. அவரும் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, என்னாச்சு? இல்லை, இவளை வா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்றா, கத்துறா. அப்போ அவரும் உங்களை பார்த்துட்டு, ஏன் உங்கள் அம்மா தானே கூப்பிட்றாங்க, வந்தா என்ன? நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் யார் இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு? இங்கே பாருடி, அவர் உன் அப்பா, அது எனக்கு இல்லை. என்னோட அப்பா இறந்துட்டாரு. இவரும் உங்களோட ஹஸ்பண்ட், செகண்ட் ஹஸ்பண்ட். எப்பவும் இவரால் என்னோட அப்பாவாக ஆக முடியாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே என்னை பார்க்குறதுக்கு வராதிங்க, உங்களை பார்த்தாலே அப்படி இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு வேறு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. உங்களுக்கு உங்கள் செகண்ட் டேடை சுத்தமாகவே பிடிக்காது, உங்கள் அம்மாவை கூட சுத்தமாக பிடிக்காது. அது ஏன்னு போக போக பார்த்துக்கலாம். இப்போ நீங்களும் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. சீஃப் வேறு உங்களை பிடிச்சி கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்காரு. பேசு, வாயை மூடிட்டே இருக்க. ஒரு தொராசிக் சர்ஜனாக இருந்திருந்தோம், எப்படி நீ இப்படி ஒரு தப்பு பண்ணலாம்? இதில் என்னோட தப்பு எதுவுமே இல்லை சார். நான் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக கொடுத்தியா? நீ ட்ரீட்மெண்ட் கொடுத்ததை பற்றி நான் பேசலை. அந்த பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கம்மியான சான்ஸ் தான் இருந்துச்சு, அதனால தான் அவங்கள வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன். ஆனால் நீ அதை கேட்காம ஆப்ரேஷன் பண்ணியிருக்க, இதுவே எனக்கு தெரியாமல். சார், அவங்கள காப்பாற்றுறதுக்கு 30% சான்ஸ் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் தான் உங்கள் ஹாஸ்பிட்டலில் சாவர மதிப்பு கம்மியாகணுன்றதுக்கோசரம் அவங்கள வீட்டுக்கு போக சொன்னீங்க. இது எல்லாமே உங்கள் ஹாஸ்பிட்டல் ரெப்புடேஷனை காப்பாற்றணுன்றதுக்காக தானே. இதை பற்றி யோசிச்சிருந்தீங்க, அந்த பேஷண்ட்டோடைய நிலைமையை பற்றி யோசிச்சிருந்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷனை நான் பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. வாய மூடு. சீஃப் கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாது? எனக்கு நல்லா தெரியும் சார். உங்களுக்கு தான் ஒரு தொராசிக் சர்ஜன் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. ஒரு உயிருக்கு மதிப்புன்ற ஒன்றே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு ரெப்புடேஷனுக்கோசரம் உயிர் எடுக்கிறதுக்கு பார்த்துட்டீங்க. அதை நான் காப்பாற்றிருக்கேன். என்ன சேர்மேன் ஓம் பக்கம்ன்றனால இஷ்டத்துக்கு வாய் பேசுறியா? இல்லை சார், இது என்னோட ஆட்டிடியூட். நான் இப்படி தான் பேசுவேன். அது மட்டும் இல்லாமல் என் மேலே எந்த தப்பும் இல்லை. தப்பு பண்ணது நீங்கள் தான், பண்ணிகிட்ருக்கிறதும் நீங்கள் தான். இந்த ஹாஸ்பிட்டல்லே பெஸ்ட் ஹார்ட் சர்ஜன் நீ தான். அதனால தானே இவ்வளோ திமிரு உனக்கு. இந்த ஆப்ரேஷனை நீ என்ன தனியாக செஞ்சுருப்ப? அந்த தயங்கும் உன் கூட தானே இருந்திருப்பான். எனக்கு தெரியும் உங்கள் 2 பேரும் பற்றியும். இந்த ஹாஸ்பிட்டல்லையே நீங்கள் தான் ரொம்ப திமிரு பிடிச்ச ஆளுங்க. உன் மேலே மட்டும் இல்லை, அவன் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அப்புறம் 2 பேர்த்தோட லைசன்ஸையுமே கேன்சல் பண்ணிவிடுவாங்க. தாராளமாக பண்ணுங்கள் சார். யாரோட லைசன்ஸ் கேன்சல் ஆகுதுன்னு பார்ப்போம். நீங்கள் இந்த மாதிரி மிரட்டுறதுனால நான் ஒன்றும் பயப்பட போகிறதில்ல. தப்பு பண்ண உங்களுக்கு தான் பயம்ன்ற ஒன்று இருக்கும். டிசிப்ளினரி கமிஷன் தானே, தாராளமாக ஏற்பாடு பண்ணுங்கள். நாங்களும் சேம் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. அந்த சீஃப்க்கு வேற டென்ஷன் ஆகிடுது. இந்த ஹாஸ்பிட்டல்லையே அவர் பேச்சை கேட்காத 2 பேர் நீங்களும் தயங்கும் மட்டும்தான். நீங்கள் 2 பேருமே தொராசிக் சர்ஜன், ஐ மீன் ஹார்ட் சர்ஜன். அந்த ஹாஸ்பிட்டல்லையே பெஸ்ட்டு ஹார்ட் சர்ஜன் அப்படின்னா அது நீங்கள் 2 பேரும் தான். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் யாருமே சாகக்கூடாது. எந்த நிலமையில வந்திருந்தாலும் எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும். ஆனால் சீஃப் அந்த மாதிரி கிடையாது. அவருக்கு எப்போவுமே பணம் தான் முக்கியம். ஏதாவது ஒரு பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்னா அதுக்கு ட்ரை கூட பண்ண மாட்டார். அவங்கள வீட்டுக்கு போங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு அனுப்பி வச்சுருவார். பிகாஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் இறக்குறவங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் இன்னும் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்கள்ல, அதுக்கோசரம் இந்த விஷயமே உங்களுக்கு பிடிக்காது. அவர் பேச்சை கேட்காம நிறைய வேலையெல்லாம் பண்ணுவீங்க. அதனால் அவருக்கும் உங்கள் மேலே கோவம். எப்போ பார்த்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழுவார். அந்த ஹாஸ்பிட்டல் சேர்மேனே உங்கள் அங்கிள் தான். அதனாலேயே உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டு இருந்தாலும் அவர்கிட்ட நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்க. இப்போ நீங்களும் உங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட கூட அந்தளவுக்கு அதிகம் பேசவே மாட்டீங்க. அப்படியே ஒரு 8 o'clock ஆகுது. நீங்களும் ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஐசியூ வார்டுக்குள்ளே வரீங்க. ஐசியூவில் ஒரு பேஷண்ட் இருக்காரு. நீங்களும் சேரில் உட்காந்துட்டு அவரோட ஹேண்டை பிடிச்சிக்கிட்டு பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பையனோட அம்மாவும் உள்ளே வராங்க. அவங்கள பார்த்ததுமே டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறீங்க. அவங்களும் உங்களை பார்த்துட்டு பெருசாக கண்டுக்கவே இல்லை. அவங்களும் வந்து சரணை தான் பார்க்குறாங்க. நீங்களும் எப்படிமா இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. நான் உன்னை பார்க்க இங்கே வரல, என் பையனை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன். நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, அவருக்கு சீக்கிரமாக சரியாயிடும். இதே தான் 4 வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லையே. நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் இல்லை, நீ மட்டும்தான் ட்ரை பண்ணிகிட்ருக்க. வீணாக நம்பிக்கையை வளர்த்துட்ருக்காத. அவன் இனிமேல் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. உங்களுக்கு ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. அப்போ நீங்களும் உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சரணை பார்க்குறீங்க. சீக்கிரமாக எழுந்திரிச்சு வாங்க சரண், உங்களுக்காக தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு ஏர்போர்ட்டில் ஜிமின் அப்போ தான் கொரியாவுக்கு வராரு. அவங்க அப்பாவை பார்த்ததுமே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாரு. வெல்கம் பேக்டா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா கொரியாவுக்கு வர. எப்படி இருக்கு இந்த ஃபீல்? அந்தளவுக்கு எந்த ஃபீலும் இல்லைப்பா, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன். டே, உனக்கோசரம் வீட்டில் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு மார்னிங் பார்க்குறேன். பாய்ப்பா. லக்கேஜெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு நீ எங்கே போகிற? வேறங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட்ட பார்ட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு டாக்ஸி பிடிச்சி போயிடுறாரு. என்ன இந்த பையன் இல்லாமல் வீட்டுக்கு போனால் என் பொண்டாட்டி என்னல்ல அடிப்பா அப்படின்னு அவர் வேற புலம்பிட்டு நிற்கிறாரு. ஜிமினும் நேராக ஒரு கிளப்புக்கு தான் போகிறாரு. அங்கே ஆல்ரெடி ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அசம்பிள் ஆகிட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து ஜிமினை பார்க்கவும் அவங்க எல்லோரும் செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமினும் அவங்க எல்லார் கூடயும் சேர்ந்து குடிச்சு கும்மால் அடிச்சிட்ருக்காரு. அப்போ நீங்களும் அந்த கிளப்புக்கு தான் வரீங்க. அங்கே பார்த்தா ஒரே சத்தமாக இருக்குது. உங்களால் அந்த சவுண்டை வேற தாங்கிக்க முடியல. காது அடைச்சிட்டு நின்றுட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஷோ, இவ்வளோ சத்தமாக இருக்குது, இதில் எங்கே இருந்து நான் இவ்வளோ கூப்பிட்டு வர போகிறேன் அப்படின்ட்டு தேடி பார்க்குறீங்க. எங்கே போனா? இங்கே தானே இருக்குன்னு சொன்னா அப்படின்ட்டு உள்ளே போகிறீங்க. அப்போ ஒரு பையன் வேற உங்களை இடிச்சிட்றான். இடிச்சிட்டு ஒரு சாரி கூட சொல்ல அவன் பாட்டுக்கு போகிறான். உங்களுக்கும் அந்த இடமே பிடிக்கல. யாசின், எங்கடி இருக்க? உன்னை நான் எங்கே தேடுறது அப்படின்ட்டு கால் பண்ணி பார்க்குறீங்க. ஆனால் யாசின் அட்டன் பண்ணவே இல்லை. இந்த சவுண்டில் எங்கே அவளுக்கு கேட்க போகுது அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ யாசினியும் பார்த்துடுறீங்க. ஒரு இடத்துல உட்காந்து குடிச்சிட்ருக்கா. நீங்களும் டக்குன்னு அவகிட்ட போயிட்டு அவள் கையில் இருக்க கிளாஸை வாங்குறீங்க. யாசின், என்ன பண்ணிகிட்ருக்க? எதுக்கு இப்படி குடிச்சிருக்க? ஜோ. நான் ஜோ இல்லை. சரி, யாரை வேணா இருந்துட்டு போ. ஆனால் நீயே சொல்லு, அந்த ஜங்குக்கு பண்ணுறதெல்லாம் சரியா? அப்போ பாரு, என்னை திட்டிகிட்டே இருக்கான், சண்டை போடுறான். திரும்பவும் இதுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கேள யாசின், நீ சொல்லு, பட் நம்ம வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம். இங்கேயே பேசணும். அவன் என்ன என்னை விட்டுட்டு போயிடுவானா? எனக்கு பயமாக இருக்குது. சரி, அவன் ஒன்றும் உன்னை விட்டுட்டு போக மாட்டான். நீ ஏன் ஃபீல் பண்ணுற? வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். ப்ராமிஸாக போக மாட்டான்ல? ஸோ ப்ராமிஸ், அவன் போக மாட்டான். நான் அவன்கிட்ட பேசுகிறேன். நான் உன்னை நம்புகிறேன். சரி வா போகலாம் அப்படின்ட்டு அவள் ஹேண்ட் எடுத்து உங்கள் ஷோல்டர் மேலே போடுறீங்க. அப்போ அவள் டக்குன்னு ஒரு நிமிஷம், லாஸ்ட் பெக்கு அப்படின்ட்டு அவளும் அந்த கிளாஸ் எடுத்து ஊற்றிக்கிறா. நீங்கள் வேற வியர்டாக பார்க்குறீங்க. ஸோ நீங்களும் அவளை கூட்டிகிட்டு போகிறீங்க. அவள் வேற தள்ளாடுறா. அவள் ஆடுற ஆட்டத்துக்கு நீங்கள் எங்கேயே போய் விழுந்துருவீங்க போல். அந்தளவுக்கு தள்ளாடிட்டே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. அப்போ ஒரே சத்தமாக இருக்குது. பார்த்தா ஜிமின் டான்ஸ் ஆடிட்டுருக்காரு அங்கே இருக்க பொண்ணுங்க கூட. நீங்களும் அதை பார்த்துட்டே நிற்கிறீங்க.
ஸோ நீங்களும் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு யாசனை கூட்டிகிட்டு ஃப்ளாட்க்கு வந்துடுறீங்க. அவளையும் கூப்பிட்டு வந்து உங்கள் பெட்ரூமில் படுக்க வைக்கிறீங்க. அவள் வேற புலம்பி தள்ளுறா ஜங்குக்கு என்ன ஏமாத்துறான் அப்படின்ட்டு. நீங்களும் அவள் காலில் இருக்க ஹீல்ஸ் எல்லாத்தையும் கழட்டி விட்டுறீங்க. யாசன் உங்கள் ஃப்ரெண்டு தான், உங்கள் கூட ஜோவும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. பட் அவங்க இப்போ ஊரில் இல்லை. நெக்ஸ்ட் டே ஜிமின் வீட்டில் அவர் குப்புற கவுந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, டே தடிமாடு எந்திரா, ராத்திரியெல்லாம் குடிக்க வேண்டியது, அப்புறம் இங்கே வந்து படுக்க வேண்டியது, எந்திரி அப்படின்னு எழுப்பிட்டே இருக்காங்க. ஆனால் ஜிமின் கொஞ்சம் கூட கண்டுக்காம அவர் பாட்டு கவுந்தடிச்சு தூங்குறாரு. அவங்க வேற கையில் ஒரு தடி வச்சுட்டு இருக்காங்க. அதை வச்சு ஜிமினோட பேக்லேயே ஒரு அடி. அவரும் வலிக்குதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காடுறாரு. எதுக்குமா என்ன அடிச்ச? ஏண்டா அடிக்காம இவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட கண்டுக்காம அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்க? தூக்கம் வருதுமா. வரும்டா வரும், கண்ணை பிடுங்கி வெளியே போட்டுருவேன். ஊருக்கு வந்ததும் அம்மாவை பார்க்கலாம், அப்பாவை பார்க்கலாம், அக்காவை வந்து பார்த்துட்டு போகலான்ற எண்ணமே கிடையாது. இவன் பாட்டுக்கு ஓடுறான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு. சரி ஆரம்பிக்காத. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து எழுப்பு, எட்டி உதச்சிருவேன். உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஒழுங்காக இருந்துட்டு போய் ரெடியாகு. ரெடி ஆகணுமா? எதுக்கு? அக்கா பொண்ணை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வா. ஸ்கூல்லையா? நான் ஸ்கூலுக்கா? என்னாலாம் முடியாது. உன்னால் முடியாதுன்னா என்ன அர்த்தம்? நீ தான் விட்டு வரணும். மா எங்கே போயிட்டான் ஜின்னா அப்படின்னு சொல்லிட்டு தடியிலே அடிக்கிறாங்க. எதுக்குமா அடிக்கிற? ஏண்டா அவன் அக்கா புருஷன், நீ என்னடனா ஜின்னு பேர் சொல்லி கூப்பிட்ற? மரியாதையே கூப்பிடு. இதுக்கு மேலே மரியாதைலாம் என்னால் தர முடியாது. அக்கா புருஷனாகவே இருந்தாலும் முதல்ல அவன் எனக்கு ஃப்ரெண்டு, அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு மாப்பிள்ளை, மருமக. என்னாலாம் போய் விட்டுட்டு வர முடியாது. அவனையே கூப்பிட்டு போய் விட சொல்லுங்கள். அவர் பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு, வரத்துக்கு 1 வீக் ஆகும். மரியாதை எழுந்திரிச்சு போயிட்டு வா. நீங்கள் போக வேண்டியது தானே, இப்படியெல்லாம் பேசினா உன்ட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்னு தடியை பார்க்குறாங்க. ஜிமினும் போகிறேம்மா, ரெடி ஆகிட்டு போகிறேன். நீ எவ்வளோ நேரம் இருக்குது? கேள்வி கேட்காம சொன்னதை செய். சரிம்மா போகிறேன், கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வராரு. டைனிங் டேபிளில் சியோரின்னு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. இவன் இன்னும் சாப்பிட்டுட்ருக்கா? ஆமாம் சாப்பிட்டுட்ருக்கா. அப்போ எனக்கும் சாப்பாடு போடுங்க. இல்லை உனக்கெல்லாம் சாப்பாடு இல்லை, அவளை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது சாப்பிட்டு வந்துரு. பசிக்குதுமா, நைட்டெல்லாம் குடிச்சில்ல, அதுக்கு தான். அப்போ சியோரின் வேற சிரிக்கிறா. சியோரின் யாருன்னா ஜின்னோடைய பொண்ணு தான் சியோரின். அப்போ ஜிமினோட அக்கா வராங்க. அக்கா பசிக்குது. அப்போ அவங்களும் ஜிமினை பார்த்துட்டு இருன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இவ்வளோ நேரம் இங்கே நடந்த விஷயம்லாம் தெரியும். அப்போ அவங்க இருந்துட்டு, நான் சியோரினுக்கு லஞ்ச் ரெடி பண்ணிட்டேன், பட் பேக் பண்ணணும், இத்தனைக்கும் ஸ்நாக்ஸ் வேறு ரெடி பண்ணணும், நீ கொஞ்சம் ரெடி பண்ணிவிட. ஏண்டி இதை கூட நீ செய்ய மாட்டியா? ப்ளீஸ்மா போய் பண்ண. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிச்சன் போயிடுறாங்க. அவங்க போனதுமே சார்மியும் ஜிமினுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. ஏண்டா எதுக்குடா இப்படி குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவ? பார்ட்டின்னா அப்படி தானக்கா. என்ன பார்ட்டியோ, நிறையா குடிக்காத, உடம்பு முடியாமல் போயிடும். சீக்கிரம் சாப்பிட, அம்மா வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமினு வேகமாக சாப்பிட்டுட்டு சியோரினை கூட்டிகிட்டு வராரு. அவர் இப்போ பைக்கில் தான் வந்துட்டுருக்காரு. ஏமாம்மா நம்ம கார்லேயே வந்திருக்கலாம்ல, எதுக்கு பைக்கில் வந்தால் தான் செல்லம் ஜாலியாக இருக்கும், காரில் வந்தால் என்ன ஜாலியாக இருக்கும்? ஆனால் எனக்கு பைக்குன்னாலே பிடிக்காது. அப்பா இருந்திருந்தா என்னை காரில் கூட்டிகிட்டு போயிருப்பாரு. ஆனால் உன் மாமாவுக்கு பைக்கு தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அவர் சிக்னலில் நிறுத்துறாரு. அப்போ பக்கத்தில் காரில் ஒரு பொண்ணு இருக்கா, அவளை வேற பார்த்து சைட் அடிச்சிட்ருக்காரு. சியோரினும் அவரை பார்த்து முறைக்கிறா. அவரும் சியோரினை பார்த்துட்டு, என்ன பார்க்குற? நீ ரோட்டை பாரு, சிக்னல் போட்டாங்க. ஓகே அப்படின்ட்டு அவரும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. சியோரினையும் இறக்கி விடுறாரு. அப்போ அவர் இருந்துட்டு, மாமா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண. என்ன? போன டைம் மாதிரி மார்க் ஷீட்டில் உங்கள் அப்பாவோட சைன் போடணுமா? அதெல்லாம் பண்ண மாட்டேன், ஆல்ரெடி அதெல்லாம் தெரிஞ்சு உங்கள் அப்பா என்னை கண்ட மீனிக்கு திட்டினான். சீச்சி அதெல்லாம் இல்லை, நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க, நான் செய்யலை, கொஞ்சம் நீ வந்து மிஸ்கிட்ட சொல்ல. உங்கள் மிஸ்கிட்டியா? அது சரியான மொக்க பீஸாச்சே, நானும் அவங்ககிட்ட பேச மாட்டேன். உன்னை என்ன சைட் அடிக்கவா கூப்பிட்டேன்? தயவு செய்து வந்து சொல்லிட்டு போயின்னா அவங்க என்னை அடிப்பாங்க. வாங்கு, ஹோம்ஒர்க் பண்ணலன்னா அடிதான் விழுவோம். அப்படியா? சரி நான் எல்லாத்தையும் பாட்டிக்கிட்ட சொல்கிறேன். என்னன்னு சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்னா, இவன் ஸ்கூலுக்கு வந்தான், ஆனால் எங்கள் மிஸ்ஸை பார்த்து டேட்டிங் கூப்பிட்றான், வரலன்னா தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்கிறான், மிரட்டுறான் அப்படின்லாம் சொல்லுவேன். அடிப்பாவி, நான் எப்படி அந்த மாதிரிலாம் சொன்னேன்? உங்கள் மிஸ்ஸே ஒரு மொக்கையாக இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? இதை சொன்னால் பாட்டி நம்புவாங்க தெரியும்ல. சுண்டலி மாதிரி இருந்துட்டு என்னையவே பிளாக்மெயில் பண்ணுறியா? வரேன், நீ இதை சொல்லுவேன்னு சொன்னல, அதுக்கோசரம் வரல. உங்கள் மொக்க மிஸ்ஸை நான் டேட்டிங் கூப்பிட்டேன்னு சொல்லுவேன்னு சொன்னல, அதுக்கோசரம் வரேன் அப்படின்ட்டு அவரும் பைக்கை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு சியோரினை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு. சியோரினும் கிளாஸ்க்கு போய் பேகை வச்சுட்டு, மாமா நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் மிஸ்ஸை கூட்டிகிட்டு வரேன், சீக்கிரமாக வா. அப்போ சியோரினும் ஓடுறா. ஜிமினும் கிளாஸ்க்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு குட்டி பொண்ணு ஓடி வந்து ஜிமின் பின்னாடி ஒளியிறா. ஜிமின் வேற பார்க்குறாரு, என்ன இந்த புள்ள காலை பிடிச்சிட்டு நிற்குது அப்படின்ட்டு. அப்போ அவரும் குனிஞ்சு பார்த்துட்டு, என்ன பார்த்துட்ருக்கீங்க? அதுவா, மான்ஸ்டர் வருது. கேட்கல? மான்ஸ்டர்
அப்போ அவரும் ஒன் சைடு நீல் டவுன் பண்ணுறாரு. என்ன மான்ஸ்டர் வருது? மான்ஸ்டரா? ஆமாம், மான்ஸ்டர் தான். எதுக்கு வருது? என்ன பிடிக்குதா? உன்னையா? நீ என்ன பண்ண பிடிக்கிறதுக்கு? நான் எதுவுமே பண்ணல, ஆனால் அந்த மான்ஸ்டர் என்னை பிடிக்க வருது. மான்ஸ்டர்ன்ற ஒன்று இல்லையே. ஆஹா, இருக்கு, உண்மையாகவே மான்ஸ்டர் இருக்கு. சரி, அந்த மான்ஸ்டர் எங்கே இருக்கு? அப்போ அவளும் பின்னாடி பார்த்துட்டு, அதோ பின்னாடி வருது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஓடுறா. ஜிமினும் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் தான் வரீங்க. அவள் உங்களை தான் மான்ஸ்டர்னே சொல்லியிருப்பா. உங்களை வேற ஜிமின் பார்த்துட்டே இருக்காரு. உங்களை பார்த்ததுமே இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. நீங்கள் நடந்து வரும்போது லைட்டாக உங்கள் ஹேரை ஃப்ளிப் பண்ணுறீங்க. அது எல்லாத்தையுமே ரசித்து பார்த்துட்ருக்காரு. காதோரமா அவ தாண்டா அவ வாழ்க்கை, அவளை விட்டுறாதரான்னு ஏதோ சொல்ற மாதிரி கேட்டுச்சு.